கதிரவன் தோன்றும் காலை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமையான ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் இறைவேண்டல் செய்வோம். தேவரீரே என் துதி, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்மை சேவிக்கவும் உம்முடைய பிள்ளைகளாக இந்த மகிமையான ஆராதனை நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய மாபெரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே. உம்முடைய தெய்வ அன்பிற்காக, உம்முடைய வழிகாட்டுதலுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமையான பரிசுத்த பவுலின் ஆலயத்திற்காக, திருச்சபையாருக்காக ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவன், மகிமையின் ஆண்டவர், கர்த்தருடைய ராஜரீகம் பண்ணுகிற மகிமைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதியினுடைய மாறாத பிரசன்னத்தை தந்து இந்த அருமையான திருச்சபையாரை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளிலே 479வது பாடலை பாடுவோம். பரத்தின் ஜோதியே என்மேல் இறங்கிடும். கீதங்களும் கீர்த்தனைகளிலே 479வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை முழுமையாக நாம் தாழ்த்துவோம். நாம் குறைவுள்ளவர்கள், ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க தகுதியற்ற நம்மை ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நம்முடைய சிந்தனையினாலே, நம்முடைய செயலினாலே, நம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்த தருணங்களை நாம் உணர்ந்து பார்த்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்துக்களை செய்யாமல் செய்தகாதவர்களே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரின் புத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சது வாக்குறுதிகளின்படியே குற்றவாளிகளாக இருக்கிறவங்க தப்புதங்களாக இருக்கிறவங்களை பொறுமையாயிரும் வாக்கு கூடுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நீதியில் வர இயேசு கிறிஸ்துவின் தமங்கள் கிருபை சிதறலும். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் இரட்சிக்கு விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99ஆம் சங்கீதம். 99ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார், அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். இணைந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். உட்காரங்கள். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 33:1 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பள்ளி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பள்ளி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பள்ளியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு அவன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக
என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீ அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனான போதும் உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதபாகம் வாசிட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இவ்வளவு நேரம் ஆராதனை முறைமையின் வாயிலாக, பாடல்களின் வாயிலாக ஆண்டவரை துதித்தோம், ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நாம் புகழ்ந்து போற்றி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் யாவரும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு சாம்சன் சார் மற்றும் அருமையான சகோதரர் ஹியூபர்ட் ராஜ்குமார் அவர்கள் நம்மை பாடல்களை பாடி ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவார்கள். நடுக்கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே, அநாதி தேவனு நடுக்கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே இப்புவி யாத்திரையில் கடந்திடுவாய் தூய தேவதயவா கடும் கானகத்தில் கத்தர் வானிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்களிலே 153வது பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 153 கன்வென்ஷன். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நிற்பது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த கிருபையை நினைத்து இந்த வேளையிலே அவருக்கு நன்றி செலுத்தலாம். அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே நாம் எல்லாரும் எழுந்திருந்து தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து அவருக்கு துதிபலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றியோடும் எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்துவோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்வோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம்
தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் ஜீவன் பலன் சுகம் தந்து பாதுகாத்து நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை எழுதுவோம். இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்த தேவன், உள்ளங்கைகளிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தேவா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டுமாக துதிக்க தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் சுகந்த வாசனை பலியாய் முகந்த தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த மகிமையான ஆராதனைகளே ஆண்டவர் கிருபையாய் தகுதியில்லாத என்னை அழைத்து வந்தமைக்காக ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக நான் பணிந்து தெய்வ சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். கடந்த 22ஆம் தேதி மாடரேட் கமிஷனரி திருச்சி பேராயர் அவர்கள் திருநெல்வேலி திருமண்டலத்தில் அவர்கள் பணியாற்றி இந்த திருநெல்வேலி பேராயத்தில் பணிமறுதல் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ரெவரண்ட் காந்தையாவாகிய நான் மகாராஜா நகர் சேகரத்திலிருந்து மாறுதலாகி கடந்த 22ஆம் தேதி ஜவஹர் சேகரத்தில் பணியமர்த்தப்பட்ட நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். சிறப்பாக ஜவஹர் சேகரத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக பணியாற்றின ரெவரண்ட் டி.கே. ஸ்டீஃபன் ஐயாவுக்காக, அப்படி நல்ல திருப்பணிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அப்படி நல்ல செயல்பாட்டுக்காக இந்த திருச்சபையுடைய முன்னேற்ற பணிகளை கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தியமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவர்களுக்கு கடந்த 22ஆம் தேதி ஜவஹர் நகர் சேகரத்திலிருந்து புதுச்சரண்டை சேகர தலைவராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நல்ல பணிகளுக்காக நாம் ஜெபிப்போம். இது நல்ல பணிகளுக்காக நன்றிகளை ஏறெடுத்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். சிறப்பாக இந்த புதிய வாரத்தில் பிறந்த நாளை ஆசரிக்கின்ற, திருமண நாளை ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே, தயவினாலே ஆண்டிருந்த உலகத்திலே வாழும்படியாக கிருபை பாராட்டி கொண்டே இருக்கின்றார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று சொல்லி திருமறை நமக்கு ஆலோசனை தருகின்றது. இந்த வாரத்தில் மகிழ்ச்சியாய் சந்தோஷமான காலையில் நினைவு கூறும்படியாய் திருமண நாளை ஆசரிக்கின்ற, பிறந்த நாளை ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளை பரிசுத்த பவுலின் ஆலயத்து சார்பாக வாழ்த்தி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். அவர்களுக்கு வாக்குத்தத்த வசனமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமி நிலைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமி நிலைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இப்பொழுது பாடற் குழுவினர் வாழ்த்து பாடலை பாடி அருமையான பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நுழைத்திருப்பேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எங்கள் அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வாதமான புதிய வாரத்திற்காக, இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசரிக்கின்ற, திருமண நாளை ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சந்தோஷமான நாட்களையும் மகிழ்ச்சியான காலங்களை எங்களுடைய வாழ்க்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவுள்ள கரமும் எங்களை காப்பாற்றி அரவணைத்து எங்களை ஆசீர்வதித்தது போல இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியின் ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, கர்த்தருக்கு நாங்கள் மகிமையை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற ஆண்டாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே. ஜெபம் செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த காலை ஆராதனைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர்களுடைய கரங்களிலே தந்த உடைய திருமறைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்று இருப்பதற்காய் நன்றி படைக்கின்ற சாமி. உடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது என்னோடு எங்களோடு பேசுகிற கர்த்தர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு உடைய மெல்லிய சத்தத்தை அனுப்பும், எங்களை உயிர்ப்பையும், எங்களோடு சம்பாஷியும். துதி கனமகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஜவநகர் செய்கிறதற்கு மாறுதலாகி வர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆண்டுடைய வல்ல கரம் நம்மோடு இருந்து அடிமையையும் இந்த திருச்சபையாரையும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய பேராயம் கொடுத்த சிறந்த தலைப்பு என்னவென்றால் புதுமைப்படுத்தும் அருட்பணி. அதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை திருச்சபை நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிறது. திருச்சபை நமக்கு தந்த திருவசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவரை எச்சரிப்பாயாக. இந்த புதுமைப்படுத்தும் அர்ப்பணிக்காக, இந்த திருவாக்கியத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி படைக்க அழைக்கப்படுகின்றோம். 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சிறப்பான நபராக, சீர்திருத்த தந்தையாக
அழைக்கப்பட்ட மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு நாளிலே தன்னுடைய அறையிலே சோர்வுற்றவராக மிகுந்த கவலையோடு கஷ்டத்தோடு அமர்ந்திருந்தார். இதை பார்த்து கொண்டு தன்னுடைய மனைவி என்ன செய்வதென்று தெரியாமல் பேச முயற்சித்தார்கள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் செவிமடுக்கவில்லை. இவரை எப்படியாவது கவனம் செலுத்த வைக்க வேண்டுமே, ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தரம் மனைவி கருப்பாடை அணிந்து கொண்டு மார்ட்டின் லூத்தர் முன்னாலே நின்று விட்டார்கள். திடுக்கிட்டார். என்ன செய்தி, என்ன நடந்தது என்று கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கின்றார், என் வீட்டில் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி ஆணித்தரமாக கொடுக்கப்பட்டது. இதை பார்த்து கவனித்த மார்ட்டின் லூத்தர் தன்னை திடப்படுத்தினவராக கடவுள் பக்கமாக அவருடைய வார்த்தைக்கு நேராக தன்னுடைய மனதை திருப்பினார். மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையிலே மிக ஆணித்தரமாக கொடுக்கப்பட்ட ஒரு திருவசனம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற திருவசனம் தான் மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையிலே ஒரு கவனத்தை ஈர்த்தது. அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சீர்திருத்த தந்தையாக, திருச்சபையின் முன்னோடியாக அவர் அழைக்கப்படுகின்றார். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆயர் பணி என்பது கடவுள் தருகின்ற உன்னதமான மிகவும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சிறப்புமிக்க பணியாக போற்றப்படுகிறது. ஆயர் பணியிலே ஜீசஸ் இஸ் அவர் ரோல் மாடல். இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு முன்மாதிரியாக எல்லாமாக அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு ஆயருக்கு இருக்க வேண்டிய சில தகுதிகள் அல்லது ஆயருடைய கடமைகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஆராதனை நடத்துவது, கடவுளுடைய பிரமாணங்களை மக்களுக்கு போதிப்பது, இறை சித்தத்தை மக்களுக்கு உணர்த்துவது, கடைசியாக அழிவு நின்ற ஆத்துமாக்கள் காக்கப்படுவதற்காக எச்சரிக்கின்ற சவால் விடுகின்ற பணியிலே ஆயர்கள் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைய சூழலை நான் பார்க்கின்ற பொழுது, கொரோனா வியாதியினாலே உலகமே பாதிக்கப்பட்டு சிக்கி தவிக்கின்ற பல போராட்டத்தின் மத்தியிலே இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அநேக சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடாதே, விலகி இரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லி சமுதாயத்தில் மக்களுக்கு அறிவுரையாக, ஆலோசனையாக, கவனமாக, எச்சரிப்பாக உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய திருமறை அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, கிமு 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி காலத்தில் ஜனங்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது, நீதி மறுக்கப்படுகின்ற பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கின்றார். நீதி நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகின்றார். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது நம்முடைய வேதத்தில் ஆயருடைய பணி மிகவும் அர்ப்பணிப்பின் பணியாக, ஆண்டுடைய கிருபையை இறை மக்களுக்கு உணர்த்துகின்ற பணியாக தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சாலையிலே இடதுபுறம் செல்க, கவனமாக செல்க, விழிப்புடன் செல்க என்று அநேக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சில நேரங்களிலே நாம் கவனக்குறைவாக நாம் சென்று விடுகின்றோம். வேதம் நீதியை போதிக்கின்ற ஒன்றாக, மக்கள் தவறு செய்கின்ற பொழுது, மக்கள் பாவம் செய்கின்ற பொழுது மக்களை சீர்படுத்துவதற்காக வேத வசனத்தின் மூலமாக, விடுதலை தருகின்ற வார்த்தையின் மூலமாக மனுக்குலம் பணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக, எடுத்துக்காட்டாக, போதகராக விளங்குகின்றார். அவருடைய போதகம் அதிகாரமுடையதாக, அன்பு நிறைந்ததாக, அரவணைப்பு நிறைந்ததாக, அநீதி நடக்கின்ற பொழுது எச்சரிப்பு நிறைந்ததாக அவருடைய போதகம் இருந்து வருகின்றது. ஒருவேளை ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற நேச கர்த்தாவாக அவர் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். மனுக்குலம் கெட்டு போய்விடக்கூடாது, மனுக்குலம் காக்கப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தையோடு இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக மாத்திரமல்ல, நம்மை எச்சரிக்கின்ற கடவுளாக, தவறு செய்கின்ற பொழுது நம்மிடத்தில் தட்டி கேட்கின்ற ஆண்டவராக இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆயர் பணியிலே மிகவும் சிறப்பாக, அர்ப்பணிப்பாக சொல்லப்படுகின்ற மிக உன்னதமான ஒரு பணி எச்சரிக்கின்ற பணி. எங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் கடவுளை விட்டு பின்வாங்குகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் கடவுளை விட்டு தூரம் போகிறார்களோ, அந்த சமயத்தில் காவல்காரனாக, எச்சரிப்பின் செய்தியாளராக ஆயர்களை ஆண்டவர் அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். வேதாகமத்திலே நாம் திருவசனத்திலே சொன்னபடி காவல்காரனாக ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஒருவேளை அரண்மனை இருக்கின்றது, அரண்மனையை சுற்றிலும் அலங்கம் இருக்கின்றது. இந்த அலங்கத்தின் மீது காவற்காரர்கள் மற்ற யாவரும் உள்ளே நுழைந்து விடாதபடி அரண்மனையில் இருக்கின்ற அலங்கத்துக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக காவல்காரர்களை வைத்திருக்கிறார்கள் திருமறையின் அடிப்படையில். ஒருவேளை எதிரிகள் போரிட்டு வருகின்ற பொழுது, போர் செய்து வருகின்ற பொழுது காவல்காரர்கள் எக்கால ஊதி ஜனங்களை எச்சரிப்பு செய்து பாதுகாப்பிற்கு நேராக அழைக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் பல துன்பங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, ஆன்மீக பயணத்திலே நாம்
குன்றி போகின்ற பொழுது ஆண்டுடைய வார்த்தை நம்மை சந்தித்து கொண்டே இருக்கின்றது. உன்னை பேச்சு அழைத்தேனே, உன்னை எவ்வளவாய் நேசித்தேன், உன்னை நான் காத்து கொண்டேனே, உன்னை நான் கிருபை நடத்தவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை காக்கின்ற கடவுளாக, காக்கும் கரங்கள் நம்மிடத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆயருக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே மிகவும் சிறப்பாக மேய்க்கின்ற ஒரு பணி. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சீடர் பேதுருவிடத்திலே என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 முறை கேள்வி எழுப்புகின்றார். ஆனால் இந்த பேதுரு, நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி 3 முறை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே ஆயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், அநேக மக்கள் ஆண்டுடைய திருப்பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஆடுகளை நல்வழிப்படுத்துவதற்காக. என் ஜனங்கள் கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், கடவுளுடைய திட்டத்திற்கு நேராக அர்ப்பணிக்கப்பட வேண்டும், கடவுளுடைய பிள்ளையாக அந்த உலகத்தில் உறுதியாய் மகிமையாய் வர வேண்டும் என்பதற்காக இந்த மேய்க்கின்ற பணியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். யாத்திராம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது மோசே ஒரு சிறந்த மேய்ப்பர். இஸ்ரவேல் ஜனங்களை இரவு பகலாக மிகவும் அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளத்தோடு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவளுக்கு பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்னி சம்பத்தினாலும் கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த மேய்ப்பு பணியிலே முன்னோடியாக சிறந்த தலைவராக மோசே ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பராக தன்னுடைய ஆடுகளை தண்ணீர்கள் அண்டையிலே, நீருற்றண்டையிலே வழிநடத்துகின்ற நல்ல ஒரு ஆயராக செயல்பட்டார். அதே போலத்தான் திருச்சபையில் இருக்கின்ற ஆயர்மார்கள் இந்த மேய்க்கின்ற பணியிலே கடவுளுக்கு பிரியமாய், கடவுளுக்கு சாட்சியாய், கடவுளுக்கு அத்தாட்சியாய் அப்படியே பணி அமைய தேவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். மேய்க்கின்ற பணியிலே மிக முக்கியமானது ஆடுகள் மீது கவனம் செலுத்தி நல்வழிப்படுத்தி என்னது தேவை என்று சொல்லி அவர்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி அழைக்கின்ற பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன என்கிற உன்னதமான பாக்கியத்தினராக இறைமக்கள் அழைக்கப்படுகின்றார்கள். மூன்றாவதாக ஆயர் பணி என்பது முன்மாதிரியான பணி. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கின்ற பொழுது சண்டை பண்ணாதவராக, குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவராக, நற்சாட்சி பெற்றவராக, நல்லொழுக்கமுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக ஆயர் பணி இருக்க வேண்டும் சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே பவுலடிகளார் சிறந்த ஆலோசனை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை திருப்பணிக்கு அழைக்கப்பட்ட ஆயருடைய வாழ்விலே இன்றைய சமுதாய சூழலை பார்க்கின்ற பொழுது
அநேக கேள்விகள் எழும்பக்கூடும். வேதத்தை, வசனத்தை பிரசங்கிப்பது எளிது, தியானிப்பது எளிது. வேத வசனப்படி வாழ்வது சற்று கடினமாக இருந்தாலும் கூட நம்முடைய இந்த உலகத்தில் முன்மாதிரியான வாழ்வின் பணியாக, எடுத்துக்காட்டாக இந்த ஆயருடைய பணி அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மை லைஃப் இஸ் மெசேஜ் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையே செய்தியாக வேண்டும், வாழ்க்கை வரலாறாக மாற்றப்பட வேண்டும், வாழ்க்கை வசந்தமாக மாற வேண்டும், வாழ்க்கை இந்த உலகத்தில் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். அதற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியாக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக நற்சாட்சி பெற்றவராக திகழப்பட்டார். அவர் கேட்டார், உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். ஒருவரும் மாறுதர சொல்ல முடியவில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக, சிறந்த சாட்சியாக, சிறந்த அத்தாட்சியாக, சிறந்த போதகராக அவருடைய வாழ்க்கை வரலாறாக சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதை போலத்தான் ஆயருடைய பணி அநேக மக்களை, நோய் கொண்ட மக்களை குணப்படுத்துகின்ற பணியாக, ஆலோசனை கொடுக்கின்ற பணியாக, மாதிரியான வாழ்விற்கு வித்திட்டவராக இந்த ஆயர் பணி சிறந்த அமைய வேதம் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது. ஆகவே போதகர்கள் திருச்சபையை கட்டிக்காக்க பொறுப்பை பெற்றவர்களாக, மந்தைக்கு மாதிரியாக, வழி தேறி செல்கின்ற ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து நல்வழியில் நடத்துகின்ற மாபெரும் கிருபைக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கொடுக்கப்பட்ட செய்தி புதுமைப்படுத்தும் அருட்பணி. இந்த அருட்பணியிலே நம்முடைய திருமண்டல ஆயராக, நம்முடைய திருச்சபை ஆயராக, சமுதாய ஆயராக வாழ தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆயர் பணிக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆயர் பணிக்காக உற்சாகப்படுத்தலாம். நம்முடைய சபையின் போதகருக்காக, நம்ம திருமணத்தில் இருக்கின்ற அனைத்து போதகர்களுக்காக ஜெபிக்க, வாழ்த்தில் சொல்ல இந்த நாளை கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே வந்திருக்கின்ற நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து நல்ல ஆயர், இயேசு கிறிஸ்து நல்ல காவல்காரர், இயேசு கிறிஸ்து நல்ல முன்மாதிரியான ஆண்டவராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆயர் பணிக்காக, அர்ப்பணிப்பின் பணிக்காக, ஆண்டுடைய கிருபையின் பணிக்காக நாம் கர்த்தரை சோதரிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்புடலையும் தங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியான காலை வேளைக்காக கோடி தோத்திர சொல்கிறோம் ஆண்டவரே. நிலை பேரயமாக ஆயர் பணியை குறித்து நாங்கள் சற்று நேரம் சிந்திக்கவும், எங்களை நாங்கள் உய்த்து ஆராய்ந்து அர்ப்பணிக்கவும், கொடுக்கிற மேலான நன்மைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும், உம்முடைய வசனம் எங்களுக்கு வழிகாட்டட்டும், உம்முடைய வல்லமை எங்களிலே கிரியை செய்யட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர்களை காவல்காரனாக திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நீதியை, நியாயத்தை, பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற மாபெரும் பணியிலே எங்களை கடைசி வரைக்கும் நடத்தும். வாழ்வது உமக்காக, வாழ்ந்து அநேக மக்கள் நீதிக்குட்படுத்த எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவர் சகோதரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளிலே 497வது பாடலை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமே, பாதம் ஒன்றே வேண்டும். கீதங்களும் கீர்த்தனைகளிலே 497வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். நாம் வாழ்ந்து வருகின்ற இந்திய தேசத்திற்காக சுமார் 138 கோடி மக்கள் வாழ்கிற தேசத்தில் ஆண்டுடைய மகிமை பெருகும்படியாய் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேசத்தில் ஆண்டுடைய பாதுகாவல் பெருகும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை எடுப்போம். தேச தலைவர்களுக்காக, சுபிச்சமான வாழ்வுக்காக, தேவனுடைய பாதுகாவலுக்காக நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக மிஷனரி ஊழியங்களுக்காக, நல்ல அர்ப்பணிப்புக்காக, தரிசனங்களுக்காக
கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடந்த 4 மாத காலமாக உலகமெங்கிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக கொரோனாவினாலே மிகவும் கஷ்டப்படுகின்ற இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற மக்களுடைய துயரத்திற்காக தேவ சமூகத்தில் மன்றாடுவோம். நம்முடைய நெல்லை பேராயத்திற்காக புதியதாக பொறுப்பெடுத்திருக்கின்ற நம்முடைய மாடரேட்டர் ஐயாவுக்காக, மாடரேட் கமிஷனரி ஐயாவுக்காக, நம்முடைய நிர்வாக கமிட்டிக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஜவஹர்நகர் சேகரத்திற்காக, சேகரித்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் பாதுகாவலுக்காக, நன்மைகளுக்காக, கையின் பிரயாசங்களுக்காக ஜபங்களை ஏறெடுப்போம். நெல்லை பகுதிக்காக மாநகரத்தில் பாதிக்கப்படுகின்ற கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் மன்றாடி ஜெபம் செய்வோம். நான் என் பெரியாரையே கர்த்தர் என்று சொன்னேரே, உடைய தழுவுகளால் குணமாகிற என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோமே. உடைய வாக்குத்தத்தங்களால் பிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் பணிவாக தாழ்மையாக மன்றாடுகிறோம் சாமி. கடந்த 4 மாத காலமாக உடைய ஆலயங்களெல்லாம் இந்த கொரோனா வியாதினாலே மூடப்பட்டிருக்கிற சூழல் நினைத்து நாங்கள் நோக்கி மன்றாடி பணிந்து நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம் சாமி. நீ சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் என்று சொன்னவரே, காற்றையும் கடலை பார்த்து இறையாதே அமைதல் என்று சொன்னவரே, இந்த கொரோனாவை பார்த்து ஆண்டவரே நீர் கட்டுப்படுத்தி ஜனங்கள் சுபிச்சமாய் சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாய் வாழ தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற உம்முடைய ஒத்தாசைகளுக்கு அனுப்ப வேண்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்களுக்காக, தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் நோக்கி மன்றாடுகிற சுவாமி. நீர்களை நேசிக்கிற கர்த்தர், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கு வழிகாட்டியாக போதுமானவராக உம்முடைய கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் பிடித்து இந்த கடினமான சூழலை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சாமி. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலை பெறுகின்ற காலத்தில் நீரை தஞ்சமாக, நீரை கோட்டையாக
நிறையறனாக, நிறை பலனாக, நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து இப்படிப்பட்ட கடினமான காலத்தை உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடி வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. சிறப்பாக பரிசுத்த பவுலின் அழைத்திருக்கின்ற சபை மூப்பர்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப சகோதரர்களுக்காக, அருமையான குட்டி பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையிலே பலவீனப்பட்ட மக்களுக்காக, கர்ப்ப சிறியர்களுக்காக, இன்னும் பலவித போராட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருணை எங்களுக்கு தாரும். உம்முடைய சுகமளிக்கின்ற வல்லமை, விடுவிக்கின்ற உம்முடைய வல்லமை, ஆற்றுப்படுத்துகின்ற உம்முடைய வல்லமை அனுப்பி ஜனங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் இருக்கின்ற பாடற் குழுவினருக்காக, ஊழியர்களுக்காக, அனைத்து இறை மக்களுக்காக நாங்கள் மீண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகள் சந்தோஷமாய் கர்த்தருடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, கர்த்தருடைய மகிமைக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குதலை தூர்வழி சொல்லி வேதத்தை வாசிப்பது போல ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபை பாராட்டி பாதுகாக்கின்றபடிய வல்ல கரத்திற்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே, இந்த புதிய வாரம் வருகின்ற காலையில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அநேக மக்கள் யோசிக்கலாம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவரே, இந்த உலகத்தை ஆளுகிறவரே, இந்த உலகத்தின் அதிபதியே, உம்முடைய கரங்களிலே எங்களையும் இந்த திருச்சபை மக்களையும் வருங்காலங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் விடுதலை வாழ்வையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே. இதனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டுடைய சமாதானம், ஆண்டுடைய சுகம், ஆண்டுடைய மகிமை நம்முடைய திருச்சென மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஆண்டுடைய நல்ல சுகம் தந்து கடவுள் நம்மை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 482 அன்போடு எம்மை போசிக்கும் பெத்தேலின் தெய்வமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 482. அன்போடு
நாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே ஆரோக்கியத்துடனே கர்த்தருடைய மகிமையினாலே இந்த ஆலயத்துடைய பிரகாசத்தினாலே நாம் கடந்து செல்வோமாக. நாமத்தினாலே ஆமென்.